based on normal T and F distributions for testing of mean, variance and proportions. இந்த டாப்பிக்கை நான் 3 ஹெட்டிங்காக டிவைட் பண்ணி அதுலேயும் சப்டிவிஷன் தந்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அது என்னென்னு கீழே தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீனும் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன், அந்த 2 டாப்பிக்கும் இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இதை இசட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இசட் டெஸ்ட் இஸ் அப்ளைடு வித் த ஃபாலோயிங் அசம்ஷன். கொஸ்டினில் இந்த அசம்ஷன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இசட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, சாம்பிள் சைஸ் மஸ்ட் பி லார்ஜ், n இஸ் கிரேட்டர் தேன் 30. லார்ஜ்னாவே தெரியும் n கிரேட்டர் தேன் 30 இருக்கணும். அப்படி இருந்தாலும் ஆல்சோ த வேரியபிள் இஸ் அஷ்யூம்ட் டு ஃபாலோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு த டேட்டா மஸ்ட் பி குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா ஒரு நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், மெஷர்மெண்ட்டு மென்ஷன் ஆகிருக்கணும். ப்ராபபிலிட்டியெல்லாம் சொல்லக்கூடாது, ரேண்டமாக இருக்குது அந்த மாதிரிங்கிற வேர்டிங்ஸ்லாம் இல்லாமல் பர்டிகுலராக சம் வேல்யூஸ் மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ இசட் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஆட்ரிபியூட்ஸையும் வேரியபிள்ஸையும் டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இசட் டெஸ்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி ப்ரப்போர்ஷன் பார்ப்போம். வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி மீன், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் பார்ப்போம். ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு டெஸ்ட்டு நடந்துச்சா நடக்கலையா, பாசிபிள் ஆர் இம்பாசிபிள், அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ். வேரியபிள்ஸ்னால் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேரியபிள்ஸில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா, z is equal to x minus expected of x by standard error of x. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எரர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்ட் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 5ல் பார்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஆல்சோ தந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் ஃபார்முலா ஃபார் டெஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக். நெக்ஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன். இதில் ஒரு 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அசம்ஷன் H0 நல் ஹைபாத்திசிஸ், எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு மியூன்னு எடுப்போம். நல் ஹைபாத்திசிஸ் பற்றி ஏற்கனவே பார்ட் 6ல் பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எடுக்கிறோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு மியூனா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன், அதுதான் மீனிங். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z is equal to x bar minus mu by sigma by root n. ப்ரீவியஸாக நம்ம காமன் ஃபார்முலா பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி இது என்னது, மீனோட ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் டேபிள் ஆல்சோ இன் பார்ட் 6ல் லாஸ்ட்டில் தந்திருக்கேன். வேர் சிக்மா இஸ் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சப்போஸ் சிக்மா தராமல் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் தந்தாங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் சிக்மாவில் எஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன எடுப்போம்னா, இஃப் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் calculated value mod z is less than the tabulated value of mod z is equal to 1.96, then H0 is accepted. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தந்திருப்பாங்களோ அதோட டேப்லேட்டட் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக இந்த 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் தருவோம். வேறு எதாவதுனா அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா, டேப்லெட்டட் வேல்யூவோட லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா H0 இஸ் அக்செப்டட், அதர்வைஸ் H0 இஸ் ரிஜெக்டட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கான்ஃபிடென்ட் லிமிட் ஃபார்முலா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கான்ஃபிடென்ட் லிமிட் ஃபார் மியூ இஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் z alpha into sigma by root n. இந்த டாப்பிக்கில் ஒரு 5 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஒரு ப்ராப்ளமாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a normal population has a mean as 6.8 and standard deviation 1.5. A random sample of 400 members has a mean as 6.75.
is there any significant difference between sample and population mean? ஸோ இது வந்து டைரெக்டாகவே கொஷின்ஸ் கேட்டாங்க. நம்ம இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீனில் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் வேல்யூஸ் எழுதிக்கலாம். பாப்புலேஷனோட மீன் வந்து 6.8. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 6.8. ஆல்சோ பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.5. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1.5. ஆல்சோ நெக்ஸ்ட் என்னென்னா ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 400 மெம்பர்ஸ். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 400. அந்த ரேண்டம் சாம்பிளோட மீன் வந்து 6.75. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 6.75 தந்திருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா there is any significance difference between எக்ஸ் பார் அண்ட் மியூ, இது ரெண்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். நம்ம வந்து நல் ஹைபாத்திசிஸ் எல்லா சம்க்குமே வந்து நல் ஹைபாத்திசிஸ் செட் பண்ணுவோம். இங்கே வந்து கொஷின் டைரெக்டாக இருக்கிறதுனால சாம்பிள் மீன் இஸ் ஈக்குவல் டு பாப்புலேஷன் மீன் டைரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நல் ஹைபாத்திசிஸோட ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இங்கே ஈக்குவல் சைன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் கன்சிடர் பண்ணுறோம். ப்ரீவியஸில் தந்த ஃபார்முலா போட்டு இந்த ப்ராப்ளமோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா mod z is equal to 0.75. இந்த சம்மில் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மென்ஷன் பண்ணலை. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம இன் ஜென்ரல் 5% தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுப்போம். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் நம்மளுக்கு தெரியும் mod z ஓட வேல்யூ 1.96. அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் mod z is less than tabulated value of mod z. எதுனா at 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் இங்கே லெஸ் தேனாக இருக்கிறதுனால h0 இஸ் அசப்டன்ஸாக இருக்குது. ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா there is no significance difference between எக்ஸ் பார் அண்ட் மியூன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஒன்றும் ஸ்லைட்டாக வேரி ஆகுது. 5 சம்மே நோட் பண்ணுங்கள். செகண்ட் சம், a random sample of 400 members has a mean 99. Can it be reasonably regarded as a sample from a large population with mean 100 and standard deviation 8 at 5% level of significance? இங்கே என்ன தந்திருக்காங்கன்னா ப்ரீவியஸ் மாதிரியே அதே எண் தான் வந்திருக்கு. இது வந்து வேரி ஆகும் சம்க்கு சம். ஆனால் ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் நம்மளை பொறுத்த வரைக்கும் n is equal to 400 தான் வந்திருக்கு. சாம்பிளோட மீன் 99. therefore x bar is equal to 99. பாப்புலேஷன் மீன் என்ன தந்திருக்காங்க 100 தந்திருக்காங்க. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8 தந்திருக்காங்க. என்ன கொஸ்டின்னா can it be reasonably regarded as a sample from a large population with mean 100? மீன் 100 இருக்கிற மாதிரி லார்ஜ் பாப்புலேஷனில் இருந்து தான் இந்த சாம்பிள் எடுத்திருக்காங்களா, அதுதான் வந்து கொஸ்டின். அதனால் நம்ம நல் ஹைபாத்திசிஸை வந்து மீன் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணால் mod z is equal to 2.5 வருது. இதையும் இந்த டேப்லெட்டட் வேல்யூ mod z is equal to 1.96 கம்பேர் பண்ணோம்னா which is greater than இருக்குது. 2.5 is greater than 1.96. therefore h0 வந்து ரிஜெக்டடாக இருக்குது. ஃபைனலாக என்ன சொல்கிறோம்னா it cannot be regarded as a sample from large population அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The management of a company claims that the average weekly income of their employees is rupees 900. The trade union disputes this claim, stressing that it is a rather less. An independent sample of 150 randomly employees estimated the average to be rupees 850 with standard deviation of rupees 354. Would you accept the view of the management? மேனேஜ்மெண்ட்டோட வியூவை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அதுதான் வந்து கொஸ்டின். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு 900. மேனேஜ்மெண்ட் சொன்னது தான் வந்து பாப்புலேஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 900. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 854. அந்த ட்ரேட் யூனியன் சொன்ன மீன் வந்து எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சாம்பிள் எடுத்து தான் அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 854ன்னு எடுத்திருக்கோம். S is equal to 354 எடுத்தாச்சு. N is equal to 150. நம்ம என்ன கொஸ்டின்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா would you accept the view of management? மேனேஜ்மெண்ட்டோட வியூ என்னென்னா மீன் இஸ் ஈக்குவல் டு 900. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம அதை தான் வந்து நல் ஹைபாத்திசிஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம்.
டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போடுறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு mod z is equal to 1.59 வருது. இது வந்து டேப்லெட்டட் வேல்யூவோட லெஸ் தேனாக இருக்குது, 1.96 விட லெஸ் தேனாக இருக்குது. therefore H0 is acceptedனு சொல்கிறாங்க. Fourth sum, in a population with a standard deviation of 14.8, what sample size is needed to estimate the mean of population within plus or minus 1.2 with 95% confidence? Mean of population அப்படின்னாவே நம்ம வந்து இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் தான் போட போகிறோம். என்னென்னா இங்கே வந்து n கேட்குறாங்க. வாட் சாம்பிள் சைஸ் n வந்து ஃபைண்ட் பண்ணணும். கிவன்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மீன் ஆஃப் பாப்புலேஷன்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.2. சிக்மாவோட வேல்யூ 14.8 தந்திருக்காங்க. 95% கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் z is equal to 1.96. நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது n. ஸோ அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலாவில் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஆர்டினரி சிம்ப்ளிஃபிகேஷன்னா ஃபைனலாக நம்மளுக்கு n வேல்யூ கிடைச்சிருது. என்ன நம்பர் ஆஃப் த சாம்பிள் சைஸ், அதை வந்து பாயிண்டில் சொல்ல மாட்டோம். அதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் இருக்கிறத ரவுண்ட் அப் பண்ணி நம்ம n is equal to 584னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் இன் திஸ் டாபிக். A random sample of 900 measurements from a large population gave a mean value of 64. If this sample has been drawn from a normal population with standard deviation of 20, find the 95% and 99% confidence limit for the mean in the population. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். கான்ஃபிடென்ட் லிமிட்ஸ் வந்து ஃபார் த மீனுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 95%க்கு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு 99%க்கு ஃபைன் பண்ண போகிறோம். கிவன்லேருந்து என்னது n is equal to 900 தெரியுது. ஆல்சோ x bar is equal to 64. ஏன்னா வந்து 900லேருந்து ஒரு ரேண்டம் சாம்பிள் கன்சிடர் பண்ணுறோம். therefore x bar is equal to 64, sigma is equal to 20. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்முலா கான்ஃபிடென்ட் லிமிட் ஃபார் 95% கான்ஃபிடென்ஸ் ஆர் எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே 95னா 1.96 போடுவோம். ஸ்டாண்டர்ட் எரர் வந்து சிக்மா பை ரூட் n, அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 99%னா இங்கே 2.58 போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். we obtain the result. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ் பார்க்கலாம். null hypothesis இங்கே என்ன இருப்போம்னா there is no significance difference between the sample meansன்னு இருப்போம். therefore mu1 is equal to mu2. ரெண்டு மீனுக்குமே வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதுதான் வந்து மீனிங். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இங்கே என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ்னால் x1 பார் மைனஸ் x2 பார் வரும் பை இதோட ஸ்டாண்டர்ட் எரர் வந்து இந்தது. ஆல்சோ சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 ஆர் நாட் நோன், அது தெரியலனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல ஒர்க் அவுட் பண்ணணும். அதே வந்து தெரியாதப்ப அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, சிக்மா 1 is equal to சிக்மா 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸில் ஒரு 3 சம்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம், estimate whether there is any significance difference between the two samples from the following data. sample size mean தந்திருக்காங்க, sample 1 to size தந்திருக்காங்க, also standard deviation of the population தந்திருக்காங்க. givenலேருந்து எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போடுறோம். நம்மளுக்கு ரிசல்ட் mod z is equal to 5.22 இருக்குது. இது வந்து 1.96 விட கிரேட்டராக இருக்குது. therefore H0 is rejected. H0 என்ன எடுப்போம்னா mu1 is equal to mu2. ரெண்டு சாம்பிளுக்குமே வந்து there is no difference அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா the samples are not drawn from the same normal population கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்மளுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி டேபிள் தந்துட்டு இந்த ரிசல்ட்டில் வந்து சேமாக இருக்குது, சேமாக இல்லை, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் வரலாம். அதனால் இந்த சம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் சம், இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஆஃப் 2 groups of boys and girls
given the following result. Size, mean, standard deviation. போன சம்மில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சேமாக இருந்ததுனால சிக்மா வந்து வெளியே எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இந்த சம்க்கு வந்து வேறு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் இருக்குது. கொஷின் என்னென்னா, எக்ஸாமின் வெதர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன் ஸ்கோர்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட். இந்த சிக்னிஃபிகண்ட்னுங்கிற வேர்டு வந்தாவே நம்ம இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் தான் போடுவோம். ப்ரீவியஸ் சம் எல்லா சம்மே நோட் பண்ணி பாருங்கள், இந்த சிக்னிஃபிகண்ட்ங்கிற வேர்டு வந்திருக்கும். கிவன் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இது வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தந்திருக்கனால S1 S2 நோட் பண்ணியிருக்கோம். ஹைபாத்தசிஸ் கன்சிடர் பண்ணி x1 bar is equal to x2 bar கன்சிடர் பண்ணிவிட்டு H0 எதுனா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். H1 எப்படி இருக்கும், இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். x1 bar is not equal to x2 bar. இது ஈக்குவல்னால் இங்கே நாட் ஈக்குவல்னு போடுவோம். நாட் ஈக்குவல்னால் இது வந்து 2 tailed டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். சப்போஸ் இது கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் டெய்ல்டு, லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா ரைட் டெய்ல்டு, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கிறதுனால 2 tailed டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் கன்சிடர் பண்ணுறோம். ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அந்த டேப்லேட்டட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் சம் நீங்களே பாருங்கள். இதில் வந்து என்னென்னா வேரியன்ஸ் தந்திருப்பாங்க. வேரியன்ஸ்னால் வந்து சிக்மா ஸ்கொயர்ட். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு இந்த சம்மில் தந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வேணும், அதோட ஸ்கொயர் ரூட் தான் வேணும். அதனால் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுப்போம். எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.